நம் விவேகானந்தா கல்வி குழுமத்தின் முப்பெரும் விழாவை காண ஆவல் கொண்டதால் தான் இயற்கையான மழையும் சற்று எட்டி பார்த்து சென்றதையா. சிறப்பு விருந்தினரின் சிறப்புகளை அழகாக எடுத்து கூறி அறிமுகம் செய்த ஐயா அவர்களுக்கு எமது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. சாதனையாளர்களை கௌரவிப்பது அவர்களின் சிறப்பை போற்றுவது மட்டுமல்ல, அவர்களின் பாதையை பின்பற்ற நமக்கு ஊக்கமளிப்பதும் ஆகும். நம் விவேகானந்தா கல்வி குழுமத்தின் தலைவர் கே நெடுஞ்செழியன் ஐயா அவர்களை சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நம் விவேகானந்தா கல்வி குழுமத்தின் செயலாளர் ஆர் சுப்பிரமணியம் ஐயா அவர்களை சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பு விருந்தினரை கௌரவித்து நினைவு பரிசு வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கு எமது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. எழுத்தில் சிந்தனையை விதைத்து, திரையில் கருத்துக்களை படைத்து, சொல்லில் சமூக உணர்வை தூண்டி, தம் பேச்சால் இளைய தலைமுறைக்கு நம்பிக்கை ஊட்டும் சிறப்புமிகு ஆளுமை இயக்குனர், தயாரிப்பாளர், எழுத்தாளர், இலக்கிய ஆர்வலர், சிறந்த சொற்பொழிவாளர், பல தளங்களில் தமது தனித்துவமான பங்களிப்பை வழங்கி வரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு பாரதி கிருஷ்ணகுமார் ஐயா அவர்களை நமது பள்ளியின் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் மனமார்ந்த கரவொலியுடன் சிறப்புரை ஆற்ற வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க. எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க, எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க. பேஸ் குறைக்க, பேஸ் கொஞ்சம் குறைங்க. மதிப்பிற்குரிய மேனாள் சட்டமன்ற உறுப்பினரும் மருத்துவரும் என் மரியாதைக்குரிய நண்பரும் வாழ்ந்து மறைந்த மனிதர்களை மாண்புடன் வழி அனுப்பி வைக்கும் மகத்தான சேவையை தொய்வின்றி செய்து வருபவரும் விவேகானந்தா கல்வி அறக்கட்டளையினுடைய தலைவருமான பெருமதிப்பிற்குரிய திரு நெடுஞ்செழியன் உள்ளிட்ட இந்த அவையை இருகரம் கூப்பி தலை தாழ்ந்து பணிந்து வணங்குகிறேன். வணக்கம். வணக்கம். உட்காருங்க உட்காருங்க, எந்திரிக்க வேணாம். அனைவருக்கும் வணக்கம். திரும்ப சொல்லுங்க. வணக்கம். அனைவருக்கும் 80வது ஆண்டு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். என்னை பற்றி அறிமுகமான சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் தொகுத்து நான் சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். அவர் சொல்லாததை நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் ரொம்ப சாதாரணமான ஒரு ஏழை குடும்பத்து பையன்தான். மதுரையில் நாங்கள் பிறந்து வளர்ந்த வீடு இந்த மேடையை விட கொஞ்சம் பெரியதாக இருக்கும், அவ்வளவுதான். மேடையை விட கொஞ்சம் பெரியதாக இருந்த அந்த சிறிய வீட்டில் 13 பேரோடு வளர்ந்த ஒரு குழந்தை நான். புரண்டு படுப்பதற்கு கூட இடமில்லாத ஒரு வீட்டில் வாழ்ந்த குழந்தை நான். புரண்டு படுத்தால் அடி விழுகும். வீட்டுக்கு விருந்தினர்கள் யாராவது வந்து விட்டால்
ஏற்கனவே இருக்கிற போர்வையும் தலகாணியும் பாயும் விருந்தினர்களுக்கு போய்விடும். படுப்பதற்கு அம்மாவின் பழைய புடவை தான் கிடைக்கும். அப்படி ஒரு சாதாரணமான குடும்பத்தில் பிறந்த பையன். நான் படித்த பள்ளிக்கூடமும் கூட இவ்வளவு அழகான பள்ளிக்கூடம் எல்லாம் கிடையாது. உங்கள் பள்ளிக்கூட வளாகத்திற்குள் வந்த மரங்களையும் செடிகளையும் வளாகத்தையும் விளையாட்டு மைதானத்தையும் பார்த்தபோது மீண்டும் ஒரு முறை குழந்தையாக பிறந்து வளர்ந்து படிக்கலாமா என்று ஆசை வருகிறது. ஏனென்றால் வளாகத்திற்குள்ளே வருகிற போதே அத்தனை மரங்கள், அந்த மரங்கள் இருப்பதாலேயே பறவைகளின் ஓசைகள், பூக்கள் என்று இயற்கை சூழலில் பள்ளிக்கூடம். ஆனால் நான் படித்த பள்ளிக்கூடம் ஒரு கூரை பள்ளிக்கூடம். ஊரில் எங்கு மழை பெய்தாலும் பள்ளிக்கூடத்திற்குள் தான் மழை பெய்யும். அப்படி ஒரு பள்ளிக்கூடம் தான். ஆனால் இந்த அரங்கத்தில் இப்போது நின்று நீங்கள், அவர் மதுரையில் நான் படித்த கல்லூரியிலேயே முதுகலை படித்தவர், அவர் பல்லாண்டு காலம் பேராசிரியராக பணியாற்றியவர். காலையில் வருகிற போது சாதாரணமாக உங்கள் செயலாளர் சொல்லுகிறார், நான் 35 ஆண்டு காலம் ஆசிரியராக இருந்தேன் என்று சொல்லுகிறார். கல்வித்துறையில் நீண்ட காலம் பணியாற்றிய இவ்வளவு பெருமக்கள் இருக்கிற சபையில் நான் ஏன் நிற்கிறேன், எதனால் நிற்கிறேன் என்று யோசித்து பார்த்தால், நான் என் சுதந்திர தின உரையை தொடங்குவதற்கு முன்பாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஏழை பையனாக ஒரு ஏழை பள்ளிக்கூடத்தில் போய் சேர்ந்த என் பிஞ்சு விரல்களை பிடித்து தமிழும் ஆங்கிலமும் பிழையில்லாமல் எழுதவும் பேசவும் கற்றுக் கொடுத்த என் ஜோசப் வாத்தியாரும் லில்லி டீச்சரும் தான் நான் பெற்ற புகழுக்கு காரணமானவர்கள். அவர்கள் இருவரும் இல்லை என்றால் கிருஷ்ணகுமார் பாரதி கிருஷ்ணகுமார் ஆகியிருக்க மாட்டான். கிருஷ்ணகுமார் 19 நாடுகளுக்கு பயணம் செய்திருக்க மாட்டான். கிருஷ்ணகுமார் 3 நூல்களை எழுதி 16 விருதுகள் பெற்றிருக்க மாட்டான். 8 ஆவணப்படங்களை தயாரித்து 8ஐயும் வணிக ரீதியாக வெற்றி பெற்றிருக்க மாட்டான். ஒரு கூடுதல் செய்தி, அண்மையில் காலமான இயக்குனர் இமயம் திரு பாரதி ராஜா அவர்களிடத்தில் இணை இயக்குனராக 3 ஆண்டுகள் பணியாற்றி அதில் 2 படங்களுக்கு தேசிய விருது பெற்ற அணியில் பணியாற்றியவன் நான். நாளை காலை 10 மணிக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம், தென்னிந்திய நடிகர் சங்கம், தமிழ்நாடு திரைப்படத்துறையில் இருக்கிற 24க்கு மேற்பட்ட துறைகளைச் சேர்ந்த கலைஞர்கள் இருக்கிற அனைத்து சங்கம், தமிழக அரசு என அனைவரும் இணைந்து நாளை காலை 9 மணிக்கு சென்னையில் கலைவாணர் அரங்கில் அண்மையில் காலமான என்னுடைய இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுக்கும், அவருக்கு துணை இயக்குனராக பணியாற்றி பின்னாளில் தனிப்புகழ் பெற்ற இயக்குனர் பாக்கியராஜ் அவர்களுக்கும் நாளைக்கு காலை 9 மணிக்கு அஞ்சலி கூட்டம் தொடங்குகிறது. காலை 9 மணிக்கு தொடங்கும் அஞ்சலி கூட்டம் இரவு 9 மணி வரையில் நடைபெறுவதற்கு 12 மணி நேர நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சிகளுக்கு ராஜகோபுரங்கள் என்று பெயர் வைத்திருக்கிறோம். அந்த நிகழ்ச்சி நாளை நடக்கிறது என்றால் இன்றைக்கு நான் அங்கே பணியாற்றுவதற்கு இருக்க வேண்டும். ஏனெனில் திரைப்படத்துறையில் என் ஆசிரியரும் என் ஆசானும் குருவுமான பாரதி ராஜாவுக்கு அஞ்சலி நிகழ்ச்சி. ஆனால் டாக்டர் நெடுஞ்செழியன் அழைத்த உடனேயே நான் ஒப்புக்கொண்டேன் என்றால் அவர் ஆற்றிய சமூக பணிகளுக்கு தரும் மரியாதைக்காக நான் இங்கு வந்தேன், வேறு எந்த காரணமும் இல்லை. அப்படி ஒருவரை ஒருவர் மதிக்கும் வாழ்க்கையை நாங்கள் பெற்றோம் என்றால் அது கல்வியால் பெற்றதுதான், வேறு எதனாலும் இல்லை. கல்விதான் எங்களை அறிமுகப்படுத்துகிறது, கல்விதான் எங்களை பெருமைப்படுத்துகிறது, கல்விதான் எங்களை உயர்த்துகிறது. நான் சொன்னது போல் எங்கோ மதுரையில் ஒரு சிறிய ஏழை வீட்டில் பிறந்து ஒரு ஏழை பள்ளிக்கூடத்தில் படித்த பையனை இங்கே கொண்டு வந்து எது நிறுத்தியது என்றால் நான் கற்ற கல்வி. என் தோற்றம் அல்ல, என் உயரம் அல்ல, என் நிறம் அல்ல,
என் ஜாதி அல்ல, என் மதம் இல்லை, நான் படித்த கல்வி மட்டும்தான் என்னை உயர்த்தி இருக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த கல்வியையும் எனக்கு தந்த ஆசிரியர்கள் தான் எல்லா புகழுக்கும் உரியவர்கள். குழந்தைகள் அதிகம் இருப்பதால் ஒரு சிறிய கதை அதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்கள் எத்தனை பேர்? பஞ்சபாண்டவர்கள் எத்தனை பேர்? 5 பேர். கௌரவர்கள் எத்தனை பேர்? 100 பேர். கௌரவர்கள் 100 பேர், பாண்டவர்கள் 5 பேர். 105 பேருக்கும் ஒரே ஆசிரியர் தான். அவர் பெயர் யாரா சொல்லலாம்? மாணவர்கள் அவருக்கு எல்லாம் ஒரு கை தட்டுங்க. நானும் ஆமாம். நிகழ்ச்சி முடிந்து போகிற போது நீங்கள் என்னிடமிருந்து ஒரு பரிசு பெறலாம். அவர் பேர் எழுதி வச்சுக்கணும். நான் போகும்போது அவருக்கு விடை எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் என்பதை விடவும் கேட்ட கணத்தில் அந்த விடையை துணிந்து சொல்லும் முன்முயற்சியையும் அதனாலே தான் அவர் புகழ் பெறுகிறார். நான் நிகழ்ச்சி முடித்து போகிற போது என்னிடமிருந்து உங்களுக்கு இந்த விடைக்கானதற்காகவும் சுதந்திர தினத்திற்காகவுமான ஒரு பரிசை நான் உங்களுக்கு தந்துவிட்டு போவேன். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இந்த தனக்கு விடை தெரிந்தது அதை ஒரு அரங்கத்தில் சொல்லிவிட வேண்டும் என்கிற துணிவும் கற்று வைத்திருக்கிற அறிவும் தான் ஒருவருக்கு கை கொடுக்கும். ஏற்கனவே படித்து வைத்திருக்கிறார் துரோணர், தெரிந்திருக்கிறது. அதை சொல்லுகிற துணிவு எதை கொடுக்கிறது என்றால் படித்து வைத்த கல்விதான் எழுந்து நின்று சொல்ல வைக்கிறது. துரோணர் ஒருவர் தான் ஆசிரியர். மாணவர்கள் 105 பேர். 105 பேருக்கும் அவர் ஒருவர் தான் வில்வித்தை கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் ஆச்சரியம் பாருங்கள், 105 மாணவர்கள் அவருடைய வில்வித்தை படித்தாலும் கூட வில்வித்தையில் சிறந்தவன் யார்? இந்த அர்ஜுனன். ஆமா, நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஆமா, அர்ஜுனன் தான். இப்போ ஒரு கேள்வி பிறக்கிறது. ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துகிற போது எல்லோருக்கும் சமமாகத்தானே பாடம் நடத்துவார்? எல்லாரையும் சமமாகத்தானே நடத்துகிறார்? எல்லோருக்கும் ஒன்று போல் அவர் சொல்லிக் கொடுத்தாலும் யாரும் பெறாத புகழையும் வெற்றியையும் அர்ஜுனன் மட்டும் ஏன் பெற்றான் என்பதற்கு மகாபாரதத்திலேயே ஒரு விடை இருக்கிறது. ஒரு சிறிய குட்டிக்கதை அதற்கான விடையை சொல்லிவிட்டு போகிறது. மகாபாரதத்தை விரிவாக படிக்கிற போது அந்த குட்டிக்கதையும் சேர்த்து படிப்போம். ஆமாம், அது என்ன கதை? ஒரு நாள் 105 பேரையும் அழைத்து கொண்டு துரோணர் ஒரு காட்டுக்கு போனார். ஏற்கனவே வில்வித்தை எல்லோருக்கும் கற்றுக் கொடுத்திருந்தார். அம்பை எப்படி எடுக்க வேண்டும், வில்லை எப்படி எடுக்க வேண்டும், எப்படி நான் ஏற்ற வேண்டும், எப்படி இழுக்க வேண்டும், எப்படி செலுத்த வேண்டும் என்று எல்லாவற்றையும் எல்லோருக்கும் தெளிவாக கற்றுக் கொடுத்திருந்தார். இப்போ தேர்வு போல ஒரு நாள் 105 பேரையும் அழைத்து கொண்டு பக்கத்தில் இருந்த ஒரு காட்டுக்கு போனார். அந்த காட்டில் ஒரு திறந்த இடத்தில் நடுவில் இருந்த ஒரு மரத்தில் தாழ்ந்த கிளை ஒன்றில் ஒரு பறவையின் பொம்மையை கட்டினார். பறவை பொம்மையை கட்டினார். கட்டிவிட்டு ஒரு தூரத்தில் வந்து நின்று கொண்டார். 105 பேரையும் ஒவ்வொருவராக கூப்பிட்டார். இப்போ வில்லெடுத்து அம்பெடுத்து நான் எடுத்து அந்த மரத்தில் கீழ்த்திசை கிளையில் வைக்கப்பட்டிருக்கும் அந்த பறவையை வீழ்த்த வேண்டும். முதலில் தருமனை கூப்பிட்டார். ரொம்ப முக்கியம், மரத்தின் கீழான கிளையில் பறவை கட்டப்பட்டிருக்கிறது என்றால் மரம் இருப்பதாவது தெரிய வேண்டும் இல்லையா? துரோணர் கேட்டார், தருமனே மரம் தெரிகிறதா? தெரிகிறது. அதன் கிளைகள் தெரிகிறது. தாழ்ந்த கிளையில் ஒரு பறவை பொம்மை கட்டியிருக்கிறேன், தெரிகிறதா? தெரிகிறது. அடி. தருமன் அம்பை செலுத்தினான். அம்பு பறவையின் மீது படவில்லை, பக்கத்தில் போய் கீழே விழுந்து விட்டது. துரியோதனனை கூப்பிட்டார், துச்சாதனனை கூப்பிட்டார்.
விராதனை கூப்பிட்டார், பீமனை கூப்பிட்டார், நகுலனை, சகாதேவனை, 105 பேரையும் ஒவ்வொருவராக கூப்பிட்டார். ஒவ்வொருவரிடத்திலும் வரிசையாக இந்த கேள்விகளை கேட்டார். எல்லோரும் மரம் தெரிகிறது, கிளை தெரிகிறது, பொம்மை தெரிகிறது என்று சொன்னார்கள். அம்பு எய்தார்கள். ஆனால் அம்பு தொலைவில் இருந்த அந்த மரத்தில் இருந்த பறவை பொம்மையை வீழ்த்தவில்லை. அர்ஜுனன் வந்தான். நீங்களே சொன்னீர்கள், 105 பேரில் ரொம்ப கெட்டிக்காரன் யார்? அர்ஜுனன். அர்ஜுனன் வந்து அர்ஜுனனை நிறுத்திவிட்டு துரோணர் கேட்டார், அர்ஜுனா மரம் தெரிகிறதா என்று கேட்டார். அர்ஜுனன் இல்லை என்றான். மரமே தெரியவில்லையா உனக்கு என்று கேட்டார். தெரியவில்லை என்றான். அதன் கிளைகள் தெரியவில்லை, அதன் பூக்கள் தெரியவில்லை, அதன் தாழ்ந்த கிளையில் நான் கட்டியிருக்கும் பறவை பொம்மை தெரிகிறதா? தெரிகிறது. வேறு என்ன தெரிகிறது? துரோணர் வியப்போடு கேட்டார். அர்ஜுனன் சொன்னான், அதை தவிர எனக்கு வேறு ஒன்றும் தெரியவில்லை என்றான். அம்பை செலுத்து என்றார் துரோணர். அர்ஜுனன் அம்பை செலுத்தினான். வேறு எதுவும் தெரியாமல் தான் வீழ்த்த வேண்டிய பறவை பொம்மை மட்டும் தெரிந்த அர்ஜுனன் எய்த அம்பு பறவையை வீழ்த்தியது. இது சேர்ந்து கை தட்டுறவங்க எத்தனை பேர்? இந்த கதையை புரிஞ்சுட்டு கை தட்டுறவங்க எத்தனை பேர் எனக்கு தெரியலை. ஒரு எளிய உண்மை, 105 பேருக்கும் அவர் ஒன்றாகத்தான் கற்றுக் கொடுத்தார். ஆனால் எதை அடைய வேண்டுமோ, எந்த இடத்திற்கு போய் சேர வேண்டுமோ, எந்த இலக்கை வீழ்த்த வேண்டுமோ, அதை தவிர வேறு எதையும் பார்க்காமல் தன் கவனம் முழுவதையும் ஒரே இடத்தில் குவித்ததால் அர்ஜுனன் வென்றான். தன் கவனத்தை ஒரே இடத்தில் குவிக்காததால் மற்றவர்கள் தோற்றார்கள். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது சுதந்திர தின செய்தி என்பது இதுதான். சூரியன் எவ்வளவு தகிப்பானது என்று உங்களுக்கு தெரியும். இந்த உலகத்திலேயே ரொம்ப வெப்பமான பொருள் எது என்றால் சூரியன் தான். ஆனால் சூரியனுக்கு நேராக அப்படி ஒரு காகிதத்தை பிடித்தால் அது எரியுமா? எரியாது. எவ்வளவு வெப்பமுடையதாக இருந்தாலும் சூரியனால் ஒரு காகிதத்தை எரிக்க முடியாது. ஆனால் சூரியனுக்கும் காகிதத்திற்கும் நடுவில் ஒரு குவி லென்ஸை பிடித்தால், குவி லென்ஸ் வழியாக உள்ளே நுழைகிற சூரியனின் கதிர்கள் ஒரு இடத்தில் குவிந்தால் காகிதம் என்ன ஆகும்? எரிந்துவிடும். கவனம் சிதறினால், வெப்பம் சிதறினால் சூரியனால் கூட காகிதத்தை எரிக்க முடியாது. ஆனால் கவனத்தை ஒரு இடத்தில் குவித்தால், இதுதான் நமது இலக்கு என்று தீர்மானித்து கொண்டால் சூரியனாலும் ஒரு காகிதத்தை எரிக்க முடியும். அர்ஜுனனை போல் வில்வித்தையில் தேர்ச்சி பெற முடியும். எனவே எதன் பொருட்டு இந்த வளாகத்திற்குள் நீங்கள் வந்தீர்களோ, எதன் பொருட்டு உங்கள் பெற்றோர்கள் எங்களை கொண்டு வந்து சேர்த்தார்களோ, அந்த கல்வியை, அதன் உயரத்தை, அதில் சிறந்த இடத்தை அடைய வேண்டும் என்பதை குறிக்கோளாக, லட்சியமாக, குவி மையமாக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என் சுதந்திர தின செய்தி. அப்படி நம் முன்னோர்கள் வாழ்ந்ததாலே தான் நமக்கு சுதந்திரம் கிடைத்தது. அதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் 6ஆம் வகுப்பை கடந்து 12ஆம் வகுப்பு வரையில் இருக்கிற குழந்தைகள் கவனமாக கவனியுங்கள். இந்தியாவிற்கு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சுதந்திரம் வந்தது. எல்லாருக்கும் தெரியும். கொண்டாடுவதாலும் தெரியும், மனப்பாட பகுதியில் இருப்பதாலும் நிச்சயம் தெரியும். 80வது சுதந்திர தினம். இந்த நாட்டிலிருந்து பிரிந்து போன பாகிஸ்தானின் சுதந்திர தினம் என்றைக்கு? நேற்று, ஆகஸ்ட் 14. ஆகஸ்ட் 14 பாகிஸ்தானின் சுதந்திர தினம். ஆகஸ்ட் 15 இந்தியாவின் சுதந்திர தினம். ஆனால் குழந்தைகளே, நண்பர்களே, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 13ஆம் தேதி இந்தியாவும் பாகிஸ்தானும் சுதந்திர நாடு என்று அறிவிக்கப்படுவதற்கு முதல் நாள் இந்த உலகத்தில் இந்தியா, பாகிஸ்தான் உள்பட
90 நாடுகள் அடிமைகளாக இருந்தன. 1 2 இல்லை, 90 நாடுகள் அடிமைகள். எத்தனை நாடுகளுக்கு அடிமைகள்? 5 நாடுகளுக்கு. இங்கிலாந்து, ஜெர்மன், ஸ்பெயின், போர்ச்சுகல், பிரான்ஸ் ஆகிய 5 நாடுகள் உலகத்தின் 90 நாடுகளை அடிமைகளாக வைத்திருந்தன. வாஸ்கோ ட காமா கப்பலில் ஏறி இந்தியாவிற்கு வந்ததும், மெக்கல்லன் கப்பலில் பயணம் செய்ததும், கொலம்பஸ் இந்தியாவை பார்ப்பதற்காக அமெரிக்காவிற்கு தேடி போனதும் ஏன் நடந்தது என்று கேட்டால், அவர்கள் இந்தியாவை பார்க்க வேண்டும் என்பதற்காக கப்பல் ஏறி வரவில்லை. இந்தியா எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடிப்பதற்காக வரவில்லை. இந்தியாவை கண்டுபிடிப்பதற்காக புறப்பட்ட கொலம்பஸ் தான் அமெரிக்காவிலே போய் இறங்கினார். அமெரிக்காவை இந்தியா என்று கொலம்பஸ் நம்பினார். அவர்கள் கப்பலில் ஏறி உலகம் பூராவிலும் சுற்றியதன் காரணம் நாடுகளை சுற்றி பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல, உலகத்தின் பிற நாடுகளிலே இருக்கிற செல்வங்களை கவர்ந்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பயணங்களை மேற்கொண்டார்கள். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். 2 ஆண்டுகளுக்கு முன்பு லண்டன் போயிருந்தேன். ஊருக்கு போன பெருமையை சொல்வதற்காக சொல்லவில்லை, தகவலுக்காக சொல்கிறேன். லண்டனுக்கு போயிருக்கிறேன். லண்டனில் ஒரு பிரிட்டிஷ் மியூசியம் இருக்கிறது, உலக புகழ்பெற்ற மியூசியம். லண்டனுக்கு போகிற எல்லோரும் அந்த மியூசியத்திற்கு போக வேண்டும் என்று விரும்புவார்கள். 2-3 நாட்களாகும் அந்த மியூசியத்தின் மொத்த பகுதியையும் நீங்கள் சுற்றி பார்ப்பதற்கு. அவ்வளவு ஆவணங்கள், அவ்வளவு பொருட்கள், அவ்வளவு புத்தகங்கள் இருக்கும். ஆனால் ஆச்சரியமான ஒரு தகவல் சொல்கிறேன். பிரிட்டிஷ் மியூசியத்தில் இருக்கும் 2 நாட்கள் நான் சுற்றி பார்த்த பிரிட்டிஷ் மியூசியத்தில் இருக்கும் பொருள் ஒன்று கூட பிரிட்டிஷ்காரர்களுக்கு சொந்தமானதில்லை. ஆங்கிலத்தில் சொன்னால் இட் இஸ் a பிரிட்டிஷ் மியூசியம், நத்திங் பிரிட்டிஷ். ஏனென்றால் நான் ஆங்கில இலக்கிய மாணவன். பிறகு தமிழின் மீது ஏற்பட்ட காதலால் தமிழ் படிக்க ஆரம்பித்தேன். இட்ஸ் a பிரிட்டிஷ் மியூசியம் பட் நத்திங் பிரிட்டிஷ். 200 ஆண்டு காலம் உலகின் பல நாடுகளில் இருந்து, அவர்கள் அடிமைப்படுத்திய நாடுகளிலே இருந்து அவர்கள் கடத்தி கொண்டு போன, கவர்ந்து கொண்டு போன, திருடி கொண்டு போன அல்லது திரட்டி கொண்டு போன, மரியாதையாக சொன்னால் திரட்டி கொண்டு போன, கோபமாக சொன்னால் திருடி கொண்டு போன பொருட்கள் தான் அங்கே இருந்தது. உலகம் பூராவிலும் 90 நாடுகளிலே இருக்கிற செல்வங்களை, ஓலைச்சுவடிகளை, புத்தகங்களை, உயிரினங்களை, விலங்குகளை, நண்பர்களே உங்களுக்கு ஆச்சரியமான உண்மை சொல்கிறேன். ஐரோப்பாவிலும் இங்கிலாந்திலும் யானைகளே கிடையாது, கிடையவே கிடையாது. ஐரோப்பாவிலும் இங்கிலாந்திலும் தேக்கு மரமே கிடையாது, அங்க வளராது. ஆனால் ஐரோப்பியர்களின் எல்லா பங்களாக்களும் தேக்கு மரங்களால் கட்டப்பட்டவை. ஐரோப்பாவில் சிங்கம் கிடையாது. இன்னும் கூட ஆச்சரியமான உண்மை, குரங்குகள் கிடையாது. எல்லாம் வெப்பமண்டல காடுகளான ஆசியாவிலே இருந்த விலங்குகள் தான். இவைகளை கூட கொண்டு போனார்கள். விலங்குகள், புத்தகங்கள், மருந்துகள், மரங்கள் என்று எல்லாவற்றையும் 200 ஆண்டு காலம் தாங்கள் அடிமைப்படுத்தி வைத்த நாட்டிலே இருந்து இந்த 5 நாட்டுக்காரர்களும் கொண்டு போனார்கள். கொண்டு போனது மட்டும் இல்லை, அந்த நாட்டு மக்களை அடிமைகளாக நடத்தினார்கள். பலரை கொன்றார்கள். இதோ எதிரே மகாத்மா காந்தியின் உருவம் வரையப்பட்டிருக்கிறது. உங்கள் பள்ளி வளாகத்திற்குள் சுவத்தில் நீங்கள் தினசரி பார்த்த படம் தான். உங்களுக்கு தெரியுமா இல்லையா எனக்கு தெரியாது. காந்தி 4300 நாட்கள் சிறையில் இருந்தார். 4300 நாட்கள் சிறையில் இருந்தார். ஒரே காரணம், அவர் சுதந்திரம் வேண்டும் என்று கேட்டார். வேற ஒன்றுமே கேட்கல. நீங்கள் ஆண்டது போதும், நீங்கள் திருடியது போதும், நீங்கள் அடிமைப்படுத்தியது போதும், வெளியே போங்கள், இது எங்கள் நாடு,
நாங்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று கேட்ட ஒரே காரணத்திற்காக 4300 நாட்களுக்கு மேல் காந்தி சிறையில் இருந்தார். அது மட்டும் இல்லை, லண்டனில் நீங்கள் போனால் லண்டனின் அரச குடும்பம் வாழும் பகுதிக்கு, அந்த அரண்மனைக்கு பெயர் பக்கிங்காம் அரண்மனை. இப்போது நீங்கள் லண்டன் போனால் பக்கிங்காம் அரண்மனை இருக்கிற பகுதி வரை அழைத்து போவார்கள். அந்த புல்வெளியில் நடந்து போய் அந்த இரும்பு கேட்டுக்கு வெளியே நின்று நீங்கள் பக்கிங்காம் அரண்மனையை பார்க்கலாம். ஆனால் 1947 ஆண்டுக்கு முன்பு, இதையெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள், 1947 ஆண்டுக்கு முன்பு அவர்கள் அடிமைப்படுத்தி வைத்திருந்த நாடுகளிலே இருக்கிற யாராவது ஒருவர் லண்டனுக்கு போனால் பக்கிங்காம் அரண்மனை இருக்கிற தெருவுக்குள் போகக்கூடாது, அனுமதியே இல்லை. என்ன பலகை வைத்திருந்தார்கள் தெரியுமா உங்களுக்கு? அடிமைகளுக்கும் நாய்களுக்கும் அனுமதி இல்லை என்று எழுதி வைத்திருந்தார்கள். நோ பெர்மிஷன் ஃபார் ஸ்லேவ்ஸ் அண்ட் டாக்ஸ். நாய்களுக்கும் அடிமைகளுக்கும் இந்த தெருவில், ராஜா குடியிருக்கிற அந்த மாளிகை இருக்கிற தெருவில் நாங்கள் ஆளும் நாட்டின் அடிமை நடந்து போகக்கூடாது என்று வைத்திருந்தார்கள். அதை 200 ஆண்டு காலம் கடைபிடித்தார்கள். ஆனால் அடிமைகள் நடந்து போகக்கூடாது என்று அவர்கள் எழுதி வைத்த அதே தெருவில் நடந்து போய் பக்கிங்காம் அரண்மனையின் படிக்கட்டுகளில் ஏறி எங்கள் நாட்டிற்கு விடுதலை தா என்று கேட்ட முதல் அடிமை, இந்த உலகத்தின் முதல் மனிதர் மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி லண்டனுக்கு வருவதையோ, பக்கிங்காம் அரண்மனை இந்த தெருவில் நடந்து வருவதையோ அவர்களால் தடுக்க முடியவில்லை. இன்னும் கூட ஆச்சரியமான செய்தி, தோற்றத்தை பார்த்து மயங்குகிற உலகத்தில் சொல்கிறேன். காந்தி என்ன அணிந்திருந்தார்? இடுப்பில் ஒரு வேட்டி, மேலே ஒரு துண்டு, அவ்வளவுதான். ஆனால் இங்கிலாந்து மன்னர் எப்படி இருந்திருப்பார்? ஆடம்பரமான உடை அணிந்திருப்பார். நீங்கள் எப்போது வாய்ப்பு கிடைத்தால் 5ஆம் ஜார்ஜ் மன்னர் எப்படி இருப்பார் என்று கூகுளில் தேடி பாருங்கள். காந்தி பார்க்க போகிறார். 200 ஆண்டுகளில் எந்த அடிமையும் நடந்து போகாத தெருவில் காந்தி நடந்து போகிறார். ஒரு இடுப்பு வேட்டி தான், ஒரு துண்டோடு தான் காந்தி நடந்து போனார். ஒரு வெள்ளைக்கார நிருபர் நிறுத்தி காந்தி இடத்தில் கேட்டான், மிஸ்டர் காந்தி, உலகத்தையே ஆளும் ராஜாவை பார்க்க போகிறீர்கள், உலகத்தையே ஆளும் ராஜாவை பார்க்க போகிறீர்கள், இந்த அரை நிர்வாண உடை போதுமா என்று கேட்டான். ஏன்னா காலுக்கு கீழே தெரியுது. அவரை அரை நிர்வாண பக்கிரி என்றுதான் ஆங்கிலேயர்கள் அழைத்தார்கள். இந்த நிருபர் கேட்டார் காந்தி இடத்தில், உலகையே ஆளும் ராஜாவை பார்க்க போகிறீர்கள் மிஸ்டர் காந்தி, இந்த அரை நிர்வாண உடை போதுமா என்று கேட்டபோது காந்தி சிரித்துக்கொண்டே சொன்னார், எனக்கும் தேவையான உடையை உங்கள் ராஜா அணிந்திருக்கிறார், அப்படியானால் எங்களிடமிருந்து எடுத்ததைத்தான் உங்கள் ராஜா அணிந்திருக்கிறார் என்று காந்தி சொல்லாமல் சொல்லிவிட்டு போய் இந்த நாட்டின் விடுதலையை நமக்கு பெற்று தந்தார். அப்படி அடிமைப்பட்டு கிடந்த நாடு அது. ஒரே ஒரு வரலாற்று செய்தி மட்டும் நான் சொல்கிறேன். நான் பிறந்து வளர்ந்த மதுரையில் 1942ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் காந்தி குவிட் இந்தியா என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார். தமிழில் வெள்ளையனே வெளியேறு, வெள்ளையனே வெளியேறு என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார். காந்தி சொன்னார், நாடு முழுவதிலும் இருக்கிற மக்கள் பொது இடங்களுக்கு வந்து பொது இடங்களில் நின்று குவிட் இந்தியா, வெள்ளையனே வெளியேறு என்று முழக்கமிட வேண்டும். காந்தி அகிம்சை போராட்டத்தில் நம்பிக்கை வைத்திருந்தார். போலீஸ்காரர்கள் அடித்தாலும் திரும்ப அடிக்கக்கூடாது, அடித்தாலும் வெள்ளையனே வெளியேறு என்று முழங்குவதை நிறுத்த கூடாது. அவர்கள் கைது செய்தாலும் அந்த முழக்கத்தை தொடர்ந்து போட வேண்டும். பிறகு விடுதலை செய்தாலும் திரும்ப அதை செய்ய வேண்டும் என்று காந்தி சொல்லிவிட்டார். நான் பிறந்து வளர்ந்த மதுரையில் எவ்வளவு விலை கொடுத்து
எவ்வளவு உயிர் தியாகம் செய்து இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வந்தது என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 42ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் காந்தி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை அறிவித்த உடனேயே மதுரை நகரத்தின் பல இடங்களில் இந்தியாவின் விடுதலைக்கு போராட விரும்பிய பலர் வீதிகளில் வந்து நின்று வெள்ளையனே வெளியேறு என்று முழக்கமிட்டார்கள். மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கிறது. கோவிலின் கிழக்கு ராஜகோபுரத்திற்கு பக்கத்தில் காந்திக்கு ஒரு மண்டபம் இருக்கிறது. யாராவது மதுரைக்கு போனால் பாருங்கள். அது 1939ஆம் ஆண்டு மதுரைக்கு வந்தபோது காந்தி அமர்ந்து இருந்த இடம். எனவே கோவிலுக்கு பக்கத்தில் காந்தியின் சிலை இருக்கிற, காந்தி வந்து அமர்ந்து சிலை இப்போ இருக்கிறது. 42 சிலை இல்லை. 42 காந்தி வந்து அமர்ந்த இடத்தில் 42 ஆகஸ்ட் மாதம் போராட்டம் அறிவிக்கப்பட்ட அன்றைக்கு கைத்தறி நெசவு செய்து பிழைக்கும் 6 பெண்கள் சொர்ணத்தம்மாள் என்கிற பெண்மணியின் தலைமையில் 6 பெண்கள், 6 பேரும் பெண்கள், 6 பேரும் அன்றாடம் கூலி வேலை செய்து பிழைக்கிற ஏழைகள், கைத்தறி நெசவு செய்து பிழைக்கிறவர்கள். 6 பேரும் காந்தியின் அழைப்பை ஏற்று கோவிலுக்கு பக்கத்திலே இருக்கிற அந்த இடத்தில் 6 பேரும் வந்து நின்று வெள்ளையனே வெளியேறு என்று கோஷம் போடுகிறார்கள். அரை மணி நேரத்தில் பிரிட்டிஷ் போலீஸ் வருகிறது. அன்றைக்கு பிரிட்டிஷ் போலீஸில் பணியாற்றிய விஸ்வநாதன் என்ற பெயருடைய மிகுந்த கண்டிப்பான, சுதந்திரத்திற்காக போராடுபவர்களை கடுமையாக தண்டிக்கிற முரட்டுத்தனமான ஒரு காவல்துறை அதிகாரி வந்து இறங்குகிறார். அவர் வந்து சொல்லுகிறார், 6 பேரையும் பார்த்து 2 நிமிடத்திற்குள் இங்கிருந்து கலைந்து போய்விட வேண்டும், இல்லாவிட்டால் உங்களை கைது செய்வேன் என்கிறார். என்ன மிரட்டினாலும் கோஷம் போடுவதை நிறுத்தக்கூடாது என்று காந்தி சொல்லியிருக்கிறார். அடித்தாலும் அடியை வாங்கி கொண்டு தடுக்காமல், எதிர்த்து அடிக்காமல் முழக்கமிட வேண்டும் என்பது காந்தி சொன்ன வார்த்தை. அந்த அதிகாரி சொன்ன பிறகும் அந்த பெண்கள் 6 பேரும் வெள்ளையனே வெளியேறு என்று முழக்கமிடுகிறார்கள். அந்த அதிகாரிக்கு கோபம் வருகிறது, ரொம்ப மூர்க்கமாகிறார், அடிக்க உத்தரவிடுகிறார். அடி வாங்கினால் ஓடி போய் விடுவார்கள் என்ற நம்பிக்கையில் அடிக்க சொல்கிறார். காவல்துறை அவர் ஏவிய உடனேயே அவர்களை அடிக்க ஆரம்பிக்கிறது. 6 பேரும் ஓடாமல் தரையில் அமர்ந்து கொண்டு ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்துக் கொண்டு தொடர்ந்து வெள்ளையனே வெளியேறு என்று முழங்குகிறார்கள். கையில், முதுகில், எல்லா இடங்களிலும் அடிக்கிறார்கள். அவர்கள் முழக்கமிடுவதை நிறுத்தவில்லை. நான் சொல்லுகிற காட்சியை நீங்கள் மனதில் கற்பனை செய்து பார்த்துக் கொள்ளுங்கள். யார் யாரெல்லாம் போராடி, யார் யாரெல்லாம் தியாகம் செய்து பெற்ற சுதந்திரத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மூர்க்கமான விஸ்வநாதன் 6 பேரையும் மிருகத்தனமாக இழுத்து ஒரு போலீஸ் வேனுக்குள் போடுகிறார். காயம் படுகிறது, அடி விழுகிறது. ஆனாலும் 6 பேரும் வெள்ளையனே வெளியேறு என்று சொல்வதை நிறுத்தவில்லை. 6 பேரையும் வண்டியிலே தள்ளிய பிறகு விஸ்வநாதன் சொல்கிறார், இப்போது நிறுத்துங்கள், இல்லாவிட்டால் சிறைக்கு அழைத்து போவேன். சொர்ணத்தம்மாள் சொல்கிறார், நீங்கள் அடித்தாலும் உதைத்தாலும் சிறைப்படுத்தினாலும் முழக்கமிடுவதை நிறுத்தக்கூடாது என்று காந்தி எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் ஐயா, நாங்கள் முழக்கமிடுவோம் என்று முழக்கமிடுகிறார்கள். அந்த அதிகாரி அவர்களை சிறைச்சாலைக்கு அழைத்து போகவில்லை. தன் வேனில் ஏற்றிய 6 பேரையும் மதுரைக்கு வடக்கே அழகர் கோவிலுக்கு போகிற பாதையில், எப்போ 1942 அழகர் கோவிலுக்கு போகிற பாதையில் அடர்ந்த காடுகள் நிறைந்த 1-2 கிராமங்கள் மட்டும் இருக்கிற ஒரு காட்டுப்பகுதிக்கு அழைத்து போகிறார்.
சாயங்காலம் 6 மணி வரையில் 7 மணி வரையில் அவர்களை அடிக்கிறார், அங்கே போய் துன்புறுத்துகிறார். அவர்கள் முழக்கமிடுவதை நிறுத்தவில்லை. அந்த முழக்கம்தான் இன்றைக்கு நாம் அனுபவிக்கும் சுதந்திரம். அந்த முழக்கம்தான், அந்த குருதியிலே அந்த வேள்வியிலே கிடைத்ததுதான் இந்த கொடி. கோபத்தின் உச்சிக்கு போன விஸ்வநாதன் எல்லோரையும் போகச் சொல்லிவிட்டு மூர்க்கத்தனமாக இருளில் 7 மணிக்கு பிறகு அந்த 6 பெண்களின் ஆடையையும் அவிழ்க்கிறார். மகாபாரதத்தில் பாஞ்சாலி துச்சாதனன் துகில் விழுந்தது போல அந்த 6 பெண்களின் அவர்கள் கட்டியிருந்த புடவைகளை பிடித்து இழுக்கிறார். அதை காப்பாற்றிக் கொள்ள போராடுகிறார்கள். ஏன்னா மானத்திற்கான போராட்டம். ஆனால் ஆச்சரியமான விஷயம், அதை காப்பாற்றுவதற்காக போராடிய போது கூட வெள்ளையனே வெளியேறு என்று சொல்வதை அவர்கள் நிறுத்தவில்லை. கோபத்தின் உச்சத்தில் கிழிந்தாலும் பரவாயில்லை என்று அவர்களது புடவைகளை உருவி இழுத்து 6 பேரையும் பிறந்த மேனியாக நிர்வாணப்படுத்திவிட்டு கிழிந்த அந்த புடவை துணிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு விஸ்வநாதனும் அவரோடு வந்த காவல்காரர்களும் புறப்பட்டு போய்விடுகிறார்கள். நல்ல இருட்டு. 1942 என்றால் மின்சாரம் இல்லாத இருட்டு, மின் விளக்குகள் இல்லாத இருட்டு காட்டுப்பகுதி. 6 பேரும் பிறந்த மேனியாக இருக்கிறார்கள். 6 பேரும் தங்கள் மானத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு முட்புதருக்கு அருகிலே போய் பதுங்கிக் கொள்கிறார்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் காட்சிப்படுத்தி பாருங்கள். அந்த இடத்தில் உங்கள் அம்மாவை, உங்கள் அண்ணியை, உங்கள் தங்கையை, உங்கள் அக்காவை, உங்கள் உறவை வைத்து கற்பனை செய்து பாருங்கள். இரவெல்லாம் எந்த விலங்கு வரும் என்று தெரியாது, என்ன ஆபத்து வரும் என்று தெரியாது. நடுங்கிக் கொண்டே ஒரு முட்புதருக்கு மறைவில் 6 பேரும் இரவை கழிக்கிறார்கள். பொழுது விடிந்து விட்டது. லேசாக வெளிச்சம் பரவ ஆரம்பிக்கிறது. யாராவது வருவார்களா என்று காத்திருக்கிறார்கள். சற்று தொலைவில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு ஒரு சிறுவன் போகிறான். அவனை குரல் எடுத்து கூப்பிடுகிறார்கள். யாரோ கூப்பிடுகிறான் என்று இந்த சிறுவன் ஓடி வருகிறான். கொஞ்சம் தூரம் வந்த உடனே அவனை வராதே வராதே என்கிறார்கள். பையனுக்கு குழப்பம். அவங்க தான் கூப்பிட்டாங்க, அவங்க தான் வராதேங்கிறாங்க. ஏன்னா அவர்கள் பிறந்த மேனியாக இருப்பது பையனுக்கு தெரியாது. பையன் தடுமாறி போய் நிற்கிறான். இங்கிருந்து ஒருவர் சொல்லுகிறார், தம்பி, போலீஸ்காரங்க கொண்டாந்து எங்கள் துணிமணியெல்லாம் அவுத்துட்டு எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. இங்கே வராத, பக்கத்தில் வந்துடாத, தயவு செஞ்சு ஊருக்குள்ளே போய் யாராவது இருந்தால் எங்களுக்கு துணிமணி வாங்கி கொண்டு வந்து கொடு என்று கேட்கிறார்கள். பையன் ஆடுகளை அப்படியே விட்டு விட்டு, உண்மையிலேயே நல்ல பையனா இருப்பான் இல்லையா, ஆடுகளை அப்படியே விட்டு விட்டு ஊருக்குள்ள ஓடி போய் சொல்லுகிறான், இப்படி 5-6 பேர் பெண்கள் இருக்கிறார்கள், உடையின்றி துணியின்றி இருக்கிறார்கள், துணி வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஊரே திரளுகிறது. அது ஒன்றும் பெரிய பணக்கார செல்வந்தர்கள் நிறைந்த ஊர் கிடையாது. அந்த ஊரிலும் மாற்றுப்புடவை என்று 1-2 தான் வைத்திருப்பார்கள் அந்த காலத்தில். ஆனாலும் பரவாயில்லை என்று ஊரே கூடி துணிமணிகளை திரட்டி கொண்டு அவர்கள் இருந்த இடம் தேடி வந்து பெண்கள் கொண்டு வந்து அவர்களுக்கு மாற்றுடை தருகிறார்கள். 6 பேரும் ஊர்க்காரர்கள் கொடுத்த பழைய துணிகளை உடுத்திக் கொள்கிறார்கள். பழைய துணி தானே, பொடி துணிஞ்சே கிடைக்கும். பழைய துணியை உடுத்திக் கொள்கிறார்கள். உடுத்திக்கொண்டு நடந்தவற்றை எல்லாம் சொல்லுகிறார்கள். ஊர்க்காரர்கள் அவர்களுக்கு நன்றி சொல்கிறார்கள். அவர்களுக்கு உண்பதற்கு உணவு தருகிறார்கள். தங்களிடம் இருப்பதை அந்த ஏழைகள் கொடுக்கிறார்கள். அடுத்து நடந்ததுதான் வரலாற்றின் மாபெரும்
வியக்கத்தக்க ஆச்சரியம். 6 பேரும் எங்கே போக வேண்டும்? வண்டி கட்டி, மாடு பூட்டி வண்டி கட்டி உங்களை கொண்டு போய் உங்கள் வீடுகளில் விட்டு விடுகிறோம் என்று ஊர்க்காரர்கள் கேட்கிறார்கள். 6 பேரின் சார்பில் சொர்ணத்தம்மாள் சொல்லுகிறார், எங்கள் 6 பேரையும் மீண்டும் மீனாட்சி அம்மன் கோவில் வாசலில் நாங்கள் நேற்று கைது செய்யப்பட்ட இடத்திலேயே கொண்டு போய் விட்டு விடுங்கள். சிறைச்சாலைக்கு போகிற வரையில் மீண்டும் வெள்ளையனே வெளியேறு என்று முழக்கமிடுவதற்காக, இந்த சுதந்திர போரில் பங்கேற்பதற்காக எங்களை திரும்பவும் அங்கேயே கொண்டு போய் விடுங்கள் என்று கேட்கிறார். ஊர்க்காரர்கள் வணங்கி தொழுது வண்டி பூட்டி அவர்களை கொண்டு போய் அதே இடத்தில் விடுகிறார்கள். மறுநாள் அந்த இடத்தில் அவர்களை பார்த்த விஸ்வநாதன் அவர்களை மூர்க்கத்தனமாக தாக்கி சிறைச்சாலையில் கொண்டு போய் போடுகிறார். 9 மாத காலம் சிறைச்சாலையில் இருந்து விடுதலையாகி வந்த அன்றைக்கு அந்த பெண்கள் மீண்டும் அதே இடத்திற்கு போய் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்றார்கள் என்றால், நண்பர்களே, குழந்தைகளே, 1987 ஆண்டு முதுமையில் 80 வயது நிரம்பிய அந்த 6 பெண்களுக்கு தலைமையேற்ற நெசவு தொழில் செய்து வாழ்ந்த சொர்ணத்தம்மாளை அவர் வாழ்ந்த இல்லத்தில் நான் போய் நேரில் பார்த்திருக்கிறேன். ஒரு வீட்டு திண்ணையில் அமர்ந்து 42 ஆகஸ்டில் நடந்தவைகளை எல்லாம் ஒரு திரைப்படம் போல, ஒரு கதை போல இல்லை, ஒரு உயிர் சம்பவம் போல சொர்ணத்தம்மாள் சொன்ன போது தரையில் அமர்ந்து கேட்டவன் நான். ஒரு ஆச்சரியமான உண்மை சொல்கிறேன். அவ்வளவு போராடி தன் 80வது வயதில் நாங்கள் சந்தித்த போது, அப்போதும் நெசவு தொழில் செய்து வாழ்ந்து கொண்டிருந்த சொர்ணத்தம்மாள் தான் விடுதலைக்கு போராடியதை பற்றி எந்த பெருமிதமோ பெருமையோ புகழ் உணர்ச்சியோ இல்லாமல், அது செய்து தீர வேண்டிய கடமை காந்தி சொன்னார், செய்தோம், அதனால் இன்றைக்கு நானும் சுதந்திரமாயிருக்கிறேன், நீங்களும் சுதந்திரமாயிருக்கிறீர்கள் என்று சுதந்திரத்தின் பெருமையை சொர்ணத்தம்மாள் சொல்ல கேட்ட குழந்தை நான். ஏன்னா சினிமாக்காரன் என்பதால் ஏதோ கதை சொல்கிறான் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. நான் சினிமாக்காரன் தான். ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன், சினிமாவில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது அந்த துறையில் பணியாற்றும் மாபெரும் மனிதர்களின் உழைப்பைத்தானே தவிர அவர்களை பற்றிய வெறும் செய்திகளையும் பிம்பங்களையும் அல்ல. 2 ஆஸ்கர் விருதுகளை ஒரு சேர பெற்ற ஏஆர் ரகுமான் இசை பற்றி உங்களுக்கு தெரியும். நான் பணியாற்றிய 2 படங்களுக்காக ஏஆர் ரகுமானோடு இசை கோர்ப்பதற்காக அவரது இசை கோர்க்கும் அரங்கில், ஸ்டுடியோவில், தளத்தில் 2 திரைப்படங்களுக்கு பணியாற்றியவன் நான் சொல்கிறேன். இசையின் உச்சத்திற்கு போய் 2 விருதுகளை ஏஆர் ரகுமான் பெற்றதற்கு காரணம் வேறொன்றும் இல்லை. மாலை 7 மணிக்கு இசை அமைப்பதற்காக தனது சிறிய இந்த மேடை, இந்த அறையை விட இன்னும் கொஞ்சம் பெரிதான 10-12 சிந்தசைசர்கள் கொண்ட 270-80 கிலோமீட்டர் கேபிள்கள் விரிந்து கிடக்கிற அந்த அறைக்குள் வந்து இரவு 7:30 மணி உணவுக்கு பிறகு இசையமைக்க அமர்ந்தார் ஏஆர் ரகுமான் என்றால் நான் வியப்பாக சொல்லவில்லை, நேர்மையாக சொல்கிறேன். காலை 6:30 மணி வரையில் கண் இமைக்காமல் வேலை செய்கிற ரகுமானை நான் பார்த்திருக்கிறேன். நாங்கள் கூட தேநீர் குடிக்க வெளியே போவோம். நாங்கள் கூட 2:30 மணி 3 மணிக்கு தூக்கம் வரும் என்று முகம் கழுவ வெளியே போவோம். எதையாவது எடுத்து தின்போம், கொறிப்போம், எதையாவது படிப்போம். இல்லை, தன் இசைக்கருவிகளோடும் இசையோடும் தவிர தன் ஒழுக்கத்தாலும் தன் உழைப்பாலும் உயர்ந்தவர் தான் ஏஆர் ரகுமான். அதுதான் அவருக்கு விருது வாங்கி கொடுத்தது. அவருக்கு சுதந்திரம் எது? சுதந்திர தினத்தில் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள்,
எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் அலைபேசியை பார்ப்பதற்கு பெயர் சுதந்திரம் இல்லை. விரும்பியபடியெல்லாம் திரிவதன் பெயர் சுதந்திரம் இல்லை. தான் தோன்றித்தனமாக நடந்து கொள்வதன் பெயர் சுதந்திரம் இல்லை. சுதந்திரத்தின் பெயர் கட்டுப்பாடு, சுதந்திரத்தின் பெயர் ஒழுக்கம், சுதந்திரத்தின் பெயர் கவனம். நான் என் கையை எப்படி வேணாலும் நீட்டுவேன் என்று ஒருவர் சொல்லுவார். ஆம், உனக்கு சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் இதை அடுத்தவர் மூக்கு வரையில தான் நீட்ட முடியும். அடுத்தவர் மூக்கு வரையிலே தான் உன் கையை கொண்டு போக முடியும். எனக்கு சுதந்திரம் இருக்கிறது என்பதற்காக உன் கை அடுத்தவர் மூக்கை தொட்டுவிட்டால் நீ அடுத்தவர் சுதந்திரத்தில் தலையிடுகிறாய், அவருக்கு காயம் ஏற்படுத்தி விடுவாய். எல்லா சுதந்திரத்திற்கும் எல்லை இருக்கிறது, எல்லா சுதந்திரத்திற்கும் வரைமுறை இருக்கிறது. அதை விட இன்னொன்று சொல்கிறேன். சுதந்திரம் என்றால் விரும்பியபடி திரிவது அல்ல. சுதந்திரம் என்றால் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் தூங்குவது அல்ல. சுதந்திரம் என்றால் அம்மா கஷ்டப்பட்டு சமைத்த உணவை எனக்கு இது பிடிக்காது என்று தள்ளுவது அல்ல. ஒருவேளை உணவுக்கு பசித்த குழந்தைகள் இந்த நாட்டில் உண்டு. அவர்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு பொங்கல் பிடிக்காது, எனக்கு உப்புமா பிடிக்காது, காலையில் 7 மணிக்கு எந்திரிக்க பிடிக்காது, நான் விரும்புகிற நேரமெல்லாம் அலைபேசியிலே பார்த்து கொண்டிருக்க வேண்டும், நான் விரும்புகிற போதெல்லாம் தொலைக்காட்சி முன்பு அமர்ந்திருக்க வேண்டும். இல்லை, அதன் பெயர் சுதந்திரம் இல்லை, அதன் பெயர் தாந்தோன்றித்தனம். உண்மையில் சுதந்திரத்துக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? ஏய் இங்க வா, ஏன் செருப்பை தொட என்று எவனாவது சொன்னால், ஏய் என் காலில் விழுந்து கும்பிடு என்று எவனாவது சொன்னால், ஏய் நான் சொல்ற வேலையெல்லாம் செய்யி என்று உன்னை அடிமையை போல் நடத்தினால், நான் இன்னும் உங்களை 10 பருவத்தில் இருக்கிற உங்களை பார்க்கக்கூடாத விதத்தில் ஒருவர் பார்த்தால், தொடக்கூடாத விதத்தில் ஒருவர் தொட முயன்றால், ஏய் என்னிடத்தில் மரியாதையாக நடந்து கொள், என்னிடத்தில் மரியாதையாக பேசு, என்னை மாண்போடு நடத்து, என் பெற்றோர்களுக்கு பிறந்த என்னை அவமதிக்கும் உரிமை இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லை என்று எதிர்த்து தனக்கு அநீதி நடக்கிற போது போராடுகிற குணத்தின் பெயர் சுதந்திரம். லண்டன்லாம் குட் டச் பேட் டச் சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நோ குட் டச், நோ பேட் டச், நோ டச், நோ டச். அவர் தொடுவார், அது குட்டா பேடான்னு கண்டுபிடிக்கிற குழப்பம் குழந்தைக்கு தேவையே இல்லை. உரியவர்கள், பெற்றோர்கள், மதிப்பிற்குரிய மனிதர்கள் மட்டும் தொடலாம். மற்றவர்கள் தொட்டு பேச வேண்டும் என்கிற அவசியமே இல்லை. அப்படி தொட்டு அப்படி விலகி நிற்கணும், நெருப்பு மாதிரி இருக்கணும். நெருப்பை யாரும் பொட்டலம் கட்ட முடியாது. முடியுமா? நெருப்பாக இருக்க வேண்டும். நெருப்பாக இருப்பது சுதந்திரம், ஒழுக்கமாக இருப்பது சுதந்திரம். சினிமா பார்க்க வேணாம்னு சொல்றேன், இல்லை பார்க்கலாம், வாரத்துக்கு 2 பார்க்கலாம் அல்லது 3 பார்க்கலாம். அதே பார்த்துட்டு இருக்க முடியுமா? அம்மாவின் பிறந்த நாள் தெரியாது, அப்பாவின் பிறந்த நாள் தெரியாது, ஊர் பேர் தெரியாது, நடிகனின் பிறந்த நாளுக்கு மிட்டாய் கொடுப்பதற்கு பெயர் சுதந்திரம் இல்லை. குழந்தைகளே, குழந்தைகள் இல்லை. நான் இன்னும் கூட சினிமாக்காரன் சொல்லுகிறேன், இந்த இடத்துல இருந்து குதிக்க சொன்னால் இந்த மொத்த கூட்டமும் குதிச்சு ஓடிடும். இங்கேருந்து குதிக்க சொன்னான் பசங்க பூரா ஃபுட்பாலில் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க, கேம்ஸில் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. உங்கள் பசங்க இங்கேருந்து குதித்து ஓட சொன்னால் அவ்வளோ பேரும் குதித்து ஓடிடுவான். ஆனால் இங்கிருந்து குதித்து ஓட சொன்னால் குதிப்பதற்கு யோசித்து கொண்டு தயங்கி நின்று எனக்கு பதிலாக வேற ஒருத்தரை குதிக்க வைங்கன்னு சொல்கிற ஆட்களைத்தான் நீங்கள் ஹீரோக்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் எவ்வளோ நல்லவங்கன்னு நான் சொல்லிடுறேன். இந்த மாடியிலேருந்து ஒரு ஹீரோ குதிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை எப்படி நாங்கள் எடுப்போம்னு நான் உண்மையை ஒத்துக்கிறேன். அவர் ஓடி வந்து குதிக்கிற மாதிரி நடிப்பார், ஆனால் குதிக்க
மாட்டார், குதிக்கவே மாட்டார். இங்கே மட்டும் இல்லை, அங்கே மட்டும் இல்லை, எங்கேருந்துமே அவர் குதிக்க மாட்டார். அவர் குதிக்கிற மாதிரி நடிப்பார். அப்படி ஓடி நாங்கள் கேமரா கட் பண்ணி கொஞ்சம் தூரமாக கொண்டு போயிடுவோம். இப்போ அவர் உயரம், அவர் மாதிரி உடம்பு வாகு, அவர் மாதிரி தலைமுடி இருக்கிற ஒரு ஆளை தேடி வச்சுருப்போம். அவருக்கு இவர் போட்டிருக்கிற அதே பச்சை சட்டையையும், இவர் போட்டிருக்கிற அதே கருப்பு பேண்ட்டையும், அல்லது இவர் போட்டிருக்கிற அதே ஆஃப் ஒயிட் பேண்ட்டையும், இவர் போட்டிருக்க அதே ஒயிட் சட்டையும் அவனுக்கு போடுவோம். அவர் தான் நெசமாவே குதிப்பார். அவர் குதிக்கிறத பக்கத்தில் வந்து எடுத்துக்குவோம். இப்போ அவர் குதிப்பாரா, கீழே மேலேருந்து அவர் குதிக்கிற போது சினிமாவில் ரொம்ப முக்கியம், அப்படி ரத்தம் கொட்டுறதை நீங்கள் பார்ப்பீங்க சினிமாவில். ஆனால் படப்பிடிப்பில் ரொம்ப முக்கியம், ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தக்கூடாது. ஒரு சொட்டு ரத்தம் சிந்தினாலே எனக்கு ஷூட்டிங் கேன்சல் ஆகிரும். மேலேருந்து ஒருத்தர் குதிக்கிறாருன்னா கீழே 40 பேர் ஒரு நெட்டை பிடிச்சிட்டு நிற்போம். அவன் எல்லா சாமியும் கும்பிடுவான். அவர் அங்கேருந்து இங்கே குதிப்பார். அவர் குதிக்கிறத எடுத்துட்டு நெட்டில் விழுகிறத காமிக்காமல் கேமராவை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ திரும்ப யாரை கூப்பிடுவோம், ஹீரோவை கூப்பிடுவோம். அவர் என்ன பண்ணுவார், அதே இடத்துல அப்படி குதிச்சு லேண்ட் ஆகி நிற்கிற மாதிரி ஒரு ஷாட் கொடுப்பார். இதை எடுத்துக்குவோம். ஏற்கனவே அவர் குதிக்கிற மாதிரி நடித்தார்ல அதையும், நெசமாகவே ஒருத்தர் குதிச்சார்ல அதையும், இவர் குதிச்சு இறங்கி அப்படி நின்னார்ல அதையும் கட் பண்ணி மூணையும் ஒன்றா சேர்த்து ஸ்க்ரீனில் ஓட்டுச்சுன்னா நீங்கள் அண்ணே எவ்வளோ உயரத்துலேருந்து குதிக்கிறாருன்னு ஏமாந்து போவீங்க. உண்மை என்னன்னா, நெசமாவே குதிக்கிறார்ல, நாங்கள் எவ்வளோ நல்லவங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. நெசமாவே குதிக்கிறவருக்கு பேர் டூப்பு. நாங்கள் எவ்வளோ அயோக்கியங்கன்னு பாருங்க. நெசமாவே குதிக்கிறவருக்கு பேர் டூப்பு, குதிக்காம டூப்பா நடிக்கிறவருக்கு பேர் ஹீரோ. ஹீரோவா ஜீரோவா ஏதோ ஒன்று. ஆமாம், குதிக்கிற மாதிரி நடித்தவருக்கு பேர் ஹீரோ, நெசமாவே குதித்தவருக்கு பேர் டூப்பு. அப்படி நான் வேலை பார்த்த ஒரு படத்தில் ஒரு சண்டை காட்சியில் 25 அடி உயரத்திலிருந்து குதிக்கிற ஒரு டூப் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர், எனக்கெல்லாம் அப்படியே உயிரை கையில் பிடிச்சிட்டு இருப்பேன். ஒரு மனுஷன் மேலேருந்து கீழே குதிக்கிறான், கொஞ்சம் பிசகுச்சுனா கூட, கழுத்து மடங்குனா கூட, புறங்கழுத்தில் அடிபட்டா கூட உயிர் போயிடலாம். வாழ்நாள் பூரா செயலற்று போயிடலாம் இல்லையா? எது வேணால் நடக்கலாம். பதட்டமாக அப்படியே இருக்கும். இந்த சீன் முடிஞ்சிச்சு. எனக்கு பொறுக்கலை. அவரை தனியாக கூட்டிகிட்டு போய் அவர் நானும் சாப்பிடும்போது கேட்டேன், என்ன எதுக்குன்னே இந்த பொழப்பு, வேறு வேலைக்கு போகக்கூடாதானே அப்படின்னு. அவர் சொன்னார், படிக்கலை, அதனால் வேறு வேலை கிடைக்கல. நான் படிக்கலை, அதனால் வேறு வேலை கிடைக்கல. அது பரவாயில்லண்ணே, அதுக்காக இப்படி உயிரை பணைய வச்சு நீங்கள் அங்கேருந்து நீங்கள் குதிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 20,000 ரூபா கொடுக்குறோம். அவன் 200 கோடி வாங்கிட்டு போகிறான். அவன் 200 கோடி வாங்கிட்டு போகிறான். நீங்கள் 20,000 ரூபாய்க்கு உயிரை பணைய வச்சு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா, அவர் அடுத்த வார்த்தை சொன்னார், தம்பி நான் படிக்கலை, அதனால் இந்த வேலைக்கு வந்துட்டேன். அதை விட முக்கியம், இந்த 20,000 ரூபாய் என் வீட்டுக்கு நான் கொண்டு போகணும். ஏன்னா என் பிள்ளைய 2 படிக்குது. ஒருத்தன் +2 படிக்கிறான், பொம்பளை பிள்ளை 10th படிக்குது. அது 2ம் படித்து ஆளாகி ஒரு வேலைக்கு வர்ற வரைக்கும் நான் குதிச்சு தான் வாழும் அப்படின்னார். நான் நிறைவாக சொல்ல விரும்புகிறேன் குழந்தைகளே, அடுத்த வார்த்தை அவர் சொன்னார், நான் 7 மணிக்கு மேலே வீட்டுக்கு போய் தான் சமைப்பேன்னார். ஏன்னு வீட்டில் மதினி இருக்காதா, சமைக்காதா அப்படின்னு கேட்டேன். இல்லை, அவள் செத்து போயிட்டா, செத்து 5 வருஷமாச்சு, நான் தான் பிள்ளைகளை வளர்க்குறேன்னார். சுதந்திரம் என்பது கொண்டாட்டம் தான்,
சுதந்திரம் என்பது உற்சாகமானது தான். ஆனால் சுதந்திரம் என்பது பொறுப்பு. சுதந்திரம் என்பது கடமை. தன் உயிரை பணயம் வைத்து 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டு தாயில்லாத அந்த குழந்தைகளுக்காக போய் அந்த தகப்பன் 7 மணிக்கு பிறகு சமைத்து போட்டு வாழ்கிற குழந்தைகள் வாழ்கிற உலகத்தில் நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். அவர் பையன் +2 பள்ளியிலேயே முதல் மதிப்பெண் பெற்றான். மகள் சென்னை மாவட்டத்திலேயே முதலிடம் பெற்றாள். இதோ இந்த அரங்கத்தில் கூட ஒரு அப்பா இல்லாத குழந்தை இருக்கும். இந்த அரங்கத்தில் கூட ஒரு அம்மா இல்லாத குழந்தை இருக்கும். இந்த அரங்கத்தில் கூட அப்பாவும் அம்மாவும் இல்லாத குழந்தைகள் இருப்பார்கள். யாரோ ஒரு தயவில் உதவில். ஏனென்றால் சென்னையில் ஒரு முறை மாநகராட்சி பள்ளிக்கூடங்களில் படிக்கும் குழந்தைகளுக்காக நாங்கள் ஒரு கட்டுரை போட்டி நடத்தினோம். அந்த கட்டுரை போட்டியின் தலைப்பு மனம் கவர்ந்த பெண்மணி. 97 குழந்தைகள் கட்டுரை போட்டியில் பங்கு பெற்றார்கள். நான் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். 97 குழந்தைகள் கட்டுரை போட்டியில் பங்கெடுத்தார்கள். போட்டி விதி மனம் கவர்ந்த பெண்மணியை பற்றி எழுத வேண்டும். எத்தனை பக்கங்கள் வேண்டுமானாலும் எழுதலாம். திரைப்படம் சார்ந்த பெண்களை பற்றி எழுதக்கூடாது. அரசியல் சார்ந்த பெண்களை பற்றி எழுதக்கூடாது. குழந்தை தன் வாழ்க்கையில் சந்தித்து பேசி பழகி உறவாடிய பெண்களை பற்றித்தான் எழுத வேண்டும் என்று எழுதியிருந்தோம். 97 குழந்தைகளில் 93 குழந்தைகள் தங்கள் மனம் கவர்ந்த பெண்மணியாக தங்கள் அம்மாவை பற்றித்தான் எழுதியிருந்தார்கள். 4 குழந்தைகள் அம்மாவை பற்றி எழுதவில்லை. அவர்கள் ஏன் எழுதவில்லை என்பதை அந்த கட்டுரையை திருத்தும் போதே எனக்கு தெரிந்தது. ஆனாலும் பரிசளிக்கும் நாளில் அந்த குழந்தைகளை தனியாக அழைத்து கூப்பிட்டு கேட்டேன். நான் எதிர்பார்த்த பதில் தான் சொன்னார்கள். அதனாலும் அம்மா இல்லாத குழந்தைகள். நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு உறவென்று ஒருவர் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், எல்லோருமே இருக்கலாம். இந்த சுதந்திர பயிர், இந்த கொடி இதோ பறக்கிறது என்றால் அதன் கீழே சரணத்தம்மாளின் குருதியும் வேர்வையும் இரத்தமும் இருக்கிறது. அந்த கொடிக்கம்பத்தின் கீழே காந்தியின் குருதி இருக்கிறது. அந்த கொடிக்கம்பத்தின் கீழே பகத்சிங்கின், பண்டித ஜவஹர்லால் நேருவின், இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடிய திருப்பூர் குமரனின் குருதி உள்பட பல்லாயிரக்கணக்கான தியாகிகளின் குருதியிலே தான் இந்த கொடிக்கம்பம் உயர்ந்திருக்கிறது. குழந்தைகளே, இந்த சுதந்திர நாளில் நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் இப்போது செடியாக இருக்கிறீர்கள். நீங்கள் இப்போது செடியாக இருக்கிறீர்கள். ஒரு செடியை எந்த ஆடு வேண்டுமானாலும் மேய்ந்துவிடும். மேய்ந்துடுமா? இது நான் சொன்ன வார்த்தை இல்லை. குருதேவர் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சீடரான விவேகானந்தர் சொன்ன வார்த்தை. செடியாக இருக்கும்போது எந்த ஆடும் மேய்ந்து விடும். செடி மரமாகிற வரையில் அதற்கு ஒரு வேலி வேண்டும், இல்லையா? ஒழுக்கம், பள்ளிக்கூடம், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், கட்டுப்பாடு இவைகள் இருந்தால் செடி மரமாகும். செடியாக இருந்தால் ஒரு ஆடு கூட தின்றுவிடும். மரமானால் அதில் யானையை கூட கட்டலாம். இன்றைக்கு செடியாக இருக்கும் நீங்கள் மரமாக வளர்வதற்கு காரணம் உங்கள் பெற்றோர்களின் உழைப்பு, அவர்களின் கண்ணீர், அவர்களின் குருதி, உங்கள் ஆசிரியர்களின் உழைப்பு, வியர்வை, உங்கள் காலடியில் பாயும் ஆசிரியர்களின், பெற்றோர்களின் குருதியில், கண்ணீரில், வியர்வையில் வளரும் செடிகளான நீங்கள் மரங்களாக வளர்ந்து சுதந்திரமுள்ள மனிதர்களாக வளர்ந்து, நீங்கள் மரமானால் அதில் நூற்றுக்கணக்கான பறவைகள் வந்து விடுகட்டும். நீங்கள் செடியாக இருந்தால் யாருக்கும் பயன் தர மாட்டீர்கள். மரமானால் கனி கொடுப்பீர்கள். மரமானால் நிழல் கொடுப்பீர்கள். மரமானால் அதில் பறவைகள் வந்து கூடு கட்டுவதை போல நீங்கள் படித்து பெற்ற கல்வியால் வளர்ந்து மரமானால் பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் என்றான் வள்ளுவன். பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் என்று. அப்படி வளர்வதன் பெயர் சுதந்திரம். அப்படி வளர்ந்து பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் பள்ளிக்கும் சமூகத்திற்கும் பயனுடையவராக இருப்பது சுதந்திரம். அதுவே சுதந்திரம். அதுதான் சுதந்திரம். மீண்டும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். நன்றி.
எளிமை உங்களது பிறப்பிடமாக இருந்தாலும் உங்கள் திறமைக்கு கிடைத்திருப்பதோ மணிமகுடம். விழா மேடையில் வீற்றிருக்கும் சான்றோர்கள் அனைவரும் கல்வியால் ஒன்றிணைந்தீர்கள், சமூக சேவையால் ஒன்றிணைந்தீர்கள், நற்பண்புகளால் ஒன்றிணைந்தீர்கள். உங்களின் நற்பண்புகளின் வழியை பின்பற்றி எம் மாணவ செல்வங்களும் உங்கள் வழியை பின்பற்றி நடக்கும். நீங்கள் அனைவருமே அதற்கு முன் உதாரணம். கவனம் சிதறாமல் இலக்கை நோக்கி பயணித்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்பதையும், உழைப்பே உன்னை உயர்த்தும் என்ற ஆழமான கருத்தையும் எம் மாணவர்களின் மனதில் அற்புதமாக பதிய வைத்தீர்கள் ஐயா. சுதந்திரத்தின் தியாக உணர்வையும் தேசப்பற்றையும் நாட்டுப்பற்றுடன் நெஞ்சார எடுத்துரைத்தீர்கள். வெற்றியாளர்களின் வார்த்தைகள் நமக்கு வழிகாட்டும் விளக்காக அமைகின்றன, மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் கருத்தாக அமைந்தது. சிறப்புரை ஆற்றிய ஐயா அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா.